தற்போது அமைச்சர் குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். இதுல 60 பெண்களும் 4 மேல் ஆம்பளைங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருவர் அவர் ரொம்ப இல்லாமையே உங்களுக்கு தெரியும் உயிர் இழந்துட்டாங்க. 2 பேர் இது வரைக்கும் உயிர் இழந்திருக்காங்க. சிஎம் சார் ரொம்ப வேதனைப்பட்டாரு. மாண்புமிகு சிஎம் ரொம்ப வேதனைப்பட்டாரு. இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்படாம இனிமேல் பார்த்துக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரி பொல்யூஷன் ஆக்ட், இண்டஸ்ட்ரி ஆக்ட், ஹெல்த் எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கும்படி கேட்டிருக்காரு. மேலே போய் பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய உயர்மட்ட மருத்துவர் அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். சிஎம்மும் கடமைப்பட்டிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த உயர்மட்ட டாக்டர்ஸ் அத்தனை பேரும் சேர்ந்து இத்தனை பேரை போராடி காப்பாத்துறாங்க. நேரடியாக பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. அண்ட் டாக்டர்ஸ் அவங்களுடைய எல்லா வித திறமையும் பண்றாங்க. ஒரு தனிப்பட்ட டிஎம்இ குழுவும் அனுப்பிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் குழு உயர்மட்ட டாக்டர்ஸ்க்கு இங்க வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க இவங்களை பார்த்துக்கிறதுக்காக. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் அவருக்கு அப்டேட் பண்ணின்னு இருக்கும் சிஎம் சாருக்கும். மற்றபடி இன்னும் ஸ்டேபிளா இருக்கவங்கலாம் உங்களுக்கு தெரியும் மண்டபத்தில் இருக்காங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சில பேருக்கு கூட்டு போயிருக்கோம். இதாங்க இப்ப இருக்கிற நிலவரம். மொத்தமா இது வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலும் சேர்த்து எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க? எந்த ஊருக்காரங்க? நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களா, வெளிமாநிலத்துக்காரங்களா? அத்தனை பேரும் வடநாட்டுக்காரங்க. அதுல 60 பேர் ஃபீமேல்ஸ், 4 பேர் மேல்ஸ். இதுல 2 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் சேர்த்து. எதனால இந்த விபத்து ஏற்பட்டது? அமோனியா கசிவு எதனால ஏற்பட்டது ஆய்வு பண்ணீங்களா? இது இறால் பண்ணையா. அந்த இறாலுடைய ஸ்டோரேஜ் பண்ற இடம், அந்த கூலண்ட் லீக் ஆயிருக்கு. அந்த கூலண்ட் அமோனியா மூலமா கூலண்ட் பண்ணுவாங்க. அந்த கூலண்ட் லீக் ஆயிருக்கதா இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னும் மேற்கூடிய எல்லா இவங்க சொன்னது அத்தனையும் நம்ம ஆராய்ஞ்சு என்னன்றது நம்ம செக் பண்ணணும். பராமரிப்பு குறைபாடு காரணமா இந்த விபத்து ஏற்பட்டுச்சா, எப்படி சார் ஏற்பட்டுச்சு? அதையும் விசாரணையில நாங்க கேட்டிருக்கோம். விசாரணை கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்ட அப்புறம் தான் இதை பத்தி டெஃபினட்டா விசாரணை இல்லாம இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சிஎம் மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்படி சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆர் போட்டாச்சு. அவங்கள செக்யூர் பண்ணியிருக்கோம். இல்ல ஓனர்ஸ் தான். ஓனர்ஸ் எஃப்ஐஆர்ல செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். 2 பேர். பேர் நான் விசாரணையில் கரெக்டா சொல்லிடுவாங்க. ஏன்னா எஃப்ஐஆரே போட்டாச்சு. அதனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். 2 பேருங்க இதுவரை. உயர் சிகிச்சைக்காக மருத்துவ குழு கிட்டத்தட்ட டிஎம்இ தலைமையில் 40-50 பேருக்கு மேல இருக்காங்க. இவங்களோட பேர் உங்களுடைய பேர்ல என்னென்ன பேர் சொல்லியிருக்காங்கன்றத நான் பார்த்து சொல்றேன். இப்பதான் நான் வந்தேன், நீங்க தான் பாத்தீங்க என்ன சொன்னாங்க. அது இன்னும் டெத் சர்டிபிகேட் வந்துடும். அந்த டெத் சர்டிபிகேட் வரும்போது பார்த்தேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மற்ற நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான சிகிச்சை எந்தெந்த அளவில் இருக்குது, என்ன சொல்லியிருக்கீங்க? அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐசியூவில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஐசியூவில் 23 பேர் இருக்காங்க. மீதியெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க. எல்லாரும் ஸ்டேபிளாக இருக்காங்க. அரசு தரப்பில் உயிரிழந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை இல்லை, எல்லாமே
இப்போ இறந்தவங்களுக்கு வந்து நம்ம சிஎம் உடைய நிவாரணத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு வர வேண்டியது அதை வந்து சீக்கிரமாக செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது சீக்கிரமாக செயல்படுறதுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இன்னும் டிக்ளேர் பண்ணல சார், இன்னும் எல்லாத்தையுமே பேசினது. சார், இந்த மருத்துவமனையில் மட்டுமே 6 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. நிறைய பேர் உயிரிழந்த நிலையிலே இது வந்து உங்க முன்னாடி நாங்கள் வந்து அதாவது உங்க முன்னாடி வந்து நாங்கள் கரெக்டாக பேசின்னு இருக்கோம். பதற்றத்தை தணிக்கிறதுக்காக தான் இங்கே இருந்தவங்களை மேல் சிகிச்சை சொல்கிற பேரில் வெளியே சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது. இப்போ நீங்கள் இங்கே என்ன சொல்கிறது, வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியிருக்கோம். வென்டிலேட்டரில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இது வரைக்கும் 2 பேர் தான் வந்து ரைட்டுங்களா. இந்த வடமாநில தொழிலாளர்கள் அந்த பதிவை ஒழுங்காக அந்த நிறுவனம் வச்சிருக்காங்க. அது எல்லாமே எடுத்து வர சொல்லியிருக்கோம். முதல்ல கேட்டது அந்த கேள்வி தான். ஸோ உயிரிழப்புக்கும் இந்த மாதிரி தகவல்களை முறையாக வந்து வாங்கி பதிவு செய்யணும்னு சொல்லி எஸ்பி சார் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்திலே அப்படி ஏற்பட்டிருக்கு. நாட்கள் 3 நாளில் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே நம்ம மக்கள் தான், நம்ம அரசாங்கம் தான். நீங்களும் உங்களுக்கும் தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ உயிரை நம்ம காப்பாற்றணுமோ, மற்றது எல்லாத்தையுமே விட்டுட்டு உயிருக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை டெஃபினட்டாக செய்வோம், நிச்சயமாக செய்வோம். எங்கள் கூட நீங்களும் துணை இருந்து எல்லாத்தையும் பார்த்தோம். சரிங்களா?